மெகா டிவி நேயர்களே, பெண்கள்.com நிகழ்ச்சியில் ஆயுள் காக்கும் ஆயுர்வேதம் என்ற இந்த பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம வீட்டில் எத்தனையோ பொருட்கள், நம்ம சமையல் பொருட்கள் இருக்குது. ஒரு உதாரணமாக சொல்லணும்னா நெய் இருக்குது பார்த்துங்க. இந்த நெய்யை எப்படி எந்த பொருளில் வைத்தால், எந்த பாத்திரத்தில் வச்சா அந்த நெய்யானது கெட்டுவிடாமல் நமக்கு அதை சாப்பிடும் பொழுது நமக்கு ஒரு புத்தி விகாசத்தையும் ஒரு அறிவையும் வளர்க்கக்கூடிய ஒரு பொருளாக அமையும் அப்படிங்கிறத சுஷ்ருதர் அப்படிங்கிற ஒரு ஆயுர்வேத முனிவர் ரொம்ப சிறப்பாக எடுத்து கூறுகிறார். ஒரு எல்லா பொருட்களும் அல்ல, சில பொருட்களை அவர் அப்படி குறிப்பிடுகிறார். இந்த நெய் இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த காரி இரும்புன்னு ஒரு பாத்திரம், இரும்பு பாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் வைப்பாங்களாம். அந்த காலங்கள்லாம் இந்த இரும்பு பாத்திரத்தில் நெய்யை வைப்பாங்க. அந்த நெய்யை அப்படி வைத்து அதை சாப்பாட்டில் கலந்து சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும் பொழுது நெய்யினுடைய சிறப்பு முழுவதையும் மனிதர்கள் பெறுவார்கள் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தையும் சுஷ்ருதர் குறிப்பிடுகிறார். இது நெய்யை பொறுத்த வரைக்கும் இருக்குது. இப்போது நம்ம வீட்டில் ஒரு அரிசியை போட்டு வச்சு ஒரு கஞ்சி பண்ணுவோம். இது அரிசியால் ஆன கஞ்சின்னு சொல்லலாம். இந்த கஞ்சி ஒரு பாயசம் நம்ம பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அது எதுவாக இருக்கட்டும், ஜவ்வரிசி இருக்கட்டும், இல்லை சேமியா பாயசம், எதுவாக இருந்தாலும் அதுபோலுள்ள நீர்த்த பொருட்கள், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடிய பொருட்கள், சூப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது, இந்த பழச்சாறு, அதில் ஃப்ரூட் ஜூஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரியான பொருட்களை எல்லாம் வெள்ளி பாத்திரத்தில் வச்சால் அவை கெட்டு விடுவதில்லை அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிடுகிறார். அந்த வெள்ளி பாத்திரத்துக்கும் இந்த சூப்பும் பழச்சாறுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது. அந்த காம்பினேஷனில் வரும் பொழுது அந்த பழத்தினுடைய சாறினுடைய சுவை குறைவதில்லை, அதனுடைய சத்தும் மாறுபடாது. அப்படிங்கிறதுக்காக இந்த வெள்ளி பாத்திரத்தில் இந்த மாதிரியான பொருட்களை அந்த காலங்களில் வைக்கிறது ஒரு வழக்கத்தில் இருந்தது. அடுத்ததாக நம்ம வீட்டில் ரொம்ப காரம் உப்பு போட்ட ஒரு ரசம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அது இல்லை ஒரு சாம்பார், ஒரு கத்திரிக்காய் சாம்பார், இல்லை ஒரு வெண்டைக்காய் குழம்பு, ஏதோ ஒன்று வைக்கிறோம். இந்த மாதிரி பண்ணும் பொழுது என்ன பண்ணுவாங்க, இந்த கற்சட்டி இருக்குது பார்த்தீங்களா, மாக்கல் சட்டி இருக்குது இல்லையா, அந்த சட்டியில் தான் வைப்பாங்களாம். நான் என்னுடைய சின்ன வயசில் என் கிராமத்தில் கும்பகோணத்துக்கு பக்கத்தில், குடவாசலுக்கு பக்கத்தில் மஞ்சக்குடின்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்திலேருந்து நான் வரேன். அப்போ என்னுடைய பாட்டி வீட்டில் இந்த கல் சட்டியில் இந்த சாம்பாரை வைக்கிறத நான் பார்த்துருக்கேன். இத்தனைக்கும் அவங்க ஆயுர்வேதம் படித்ததே கிடையாது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சுஷ்ருதர் இது போன்ற ஒரு சிறப்பை அவர் வெளிப்படுத்துகிறார். பாத்திரத்துக்கும் சமையல் செய்த பொருட்களுக்கும் அது ரெண்டும் கரெக்டாக அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், மனிதர்களுடைய ஆரோக்கியமானது நீண்டு எந்த விதமான உடல் உபாதைகளும் இல்லாமல் வாழலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் அந்த இடத்துல குறிப்பிடுகிறார். அதனால் இந்த சாம்பாரை பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, பாட்டி பண்ணுறது நான் பார்த்துருக்கேன், அந்த கல் சட்டியில் ஊற்றி வச்சுருவாங்க. ராத்திரி பூரா அது அப்படியே இருக்கும். மறுநாள் காத்தால் அதுக்கு எரிச்ச குழம்புன்னு பேர். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த குழம்பை என்ன பண்ணுவாங்க, நல்ல கெட்டியான தயிர் சோறு பசைஞ்சு அதில் ஒரு குழி குழித்து இந்த சாம்பாரை விட்டு கொடுப்பாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த சின்ன வெங்காயத்தை விட, பச்சை மிளகாயை விட, இந்த கெட்டியான தயிர் சோறோட இந்த எரிச்ச குழம்பு கொஞ்சம் விட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இதமாக இருக்கும். பொருளினுடைய விசேஷம், அது பாத்திரத்தினுடைய விசேஷம். அடுத்ததாக பானகம், இந்த மதுபானம், அது மாதிரியெல்லாம் அந்த காலங்களில் வீட்டிலே இருக்கும். இப்போல்லாம் இப்போ டாஸ்மாக்கு வந்துடுச்சு. அப்போ அந்த பானகம் பண்ணுவாங்க. அதுபோல் மதுவினம், இது மாதிரியான பொருட்களை எல்லாம் மண் பாத்திரத்தில் தான் வைப்பாங்களாம். மண் பாத்திரத்தில் வச்சு சாப்பிட்றதுனால நமக்கு ரொம்ப ஆரோக்கியம் மேம்படுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. நல்ல காய்ச்சி ஆரிய தண்ணீர் இருக்குது பாருங்கள், அதை நம்ம தாமிர பாத்திரத்தில் தான் வைக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறார். நல்ல காய்ச்சி ஆரிய தண்ணீரை தாமிர பாத்திரத்தில் வைத்து
அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறதுனால நம்முடைய ஆரோக்கியமானது நன்றாக இருக்கும். எந்த விதமான தண்ணீரினுடைய பாதிப்புகள் இதுவும் ஏற்படாது. தண்ணீருக்கு சில பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. அதை எல்லாம் இந்த தாமிர பாத்திரம் நீக்கி விடுவதாக அவர் குறிப்பிடுகிறார். இன்னொரு விஷயம், இந்த பழரசம் அதை பற்றி பேசும்பொழுது, அதாவது இந்த ஃப்ரூட் ஜூஸ், இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதை பீங்கான் பாத்திரத்தில் கூட வைக்கலாம். பீங்கான் பாத்திரத்தில், ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் கூட வைக்கிறது வழக்கம். படிக்கல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த படிக்கல் பாத்திரத்துலையும் இந்த பழச்சாறை ஊற்றி வைப்பாங்க. நீங்கள் 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட ஊற்றி வச்சிருக்கலாம். அப்படி எந்த விதமான ஒரு கெடுதியும் அது ஏற்படுத்தாது என்கிறார். அடுத்ததாக எல்லா பாத்திரத்துலேயுமே பெஸ்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மண் பாத்திரம் தாங்க. மண் பாத்திரத்தில் வைக்கக்கூடிய எந்த ஒரு உணவுப் பொருளும் விரைவில் கெடுவதில்லை என்கிறார். இலைகளில் பார்த்திங்கன்னா வாழை இலைக்கு சமமாக எந்த ஒரு இலையும் சாப்பிடுவதற்கு சாப்பாடு அது மேலே போட்டு பரமாறி சாப்பிடத்தில் வாழை இலைக்கு நிகராக எந்த இலையும் வராது என்கிறார். இந்த விஷயத்தை பற்றி பேசும்பொழுது எனக்கு ஒரு விஷயம் இன்னொன்று பகவத்கீதையில் கண்ணபிரான் குறிப்பிடுவதும் என்னுடைய ஞாபகத்திற்கு வருகிறது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மனிதர்கள் நீண்ட ஒரு ஆயுளை விரும்புகிறார்கள். ஒரு மன வலு வேண்டும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மன வலிவுன்னு சொல்கிறோம் இல்லையா, உடல் வலிவு, அதாவது உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும், மனசு ஸ்ட்ராங்காக இருக்கணும், எனக்கு நீண்ட ஆயுள் வேணும், ஆரோக்கியம் வேண்டும், சுகமான ஒரு வளர்ச்சி உடம்பில் ஏற்படணும், இப்படி எல்லாத்தையும் வளர்த்து மனதை ஈர்க்கவல்ல ஒரு உணவை மனிதர்கள் சாப்பிட வேண்டும் என்று அதில் பகவத்கீதையில் கண்ணன் குறிப்பிடுகிறார். அதாவது நமக்கு மனசுக்கு பிடித்த ஒரு உணவாக, ஒரு நெய்ப்புள்ள உணவாக அது அமைந்தால் நமக்கு நான் சொன்ன மாதிரி ஆயுளும் மன வலிவும் உடல் வலிவும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆரோக்கியமானது நன்றாக இருக்கும். சுகமான ஒரு உடல் வளர்ச்சியை நாம் பெறுகிறோம். அப்படி மனதை ஈர்க்கக்கூடிய உணவும் நல்ல சுவையுடன் கூடிய உணவும் மனதிற்கு பிடித்த நெய்ப்புனா என்ன அர்த்தம், அது கொஞ்சோண்டு அந்த நெய்யும் எண்ணெயும் கலந்த நல்ல ஒரு ஹாட்டாக ஒரு பிரியாணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வெஜிடபிள் பிரியாணி இருக்குது. அது பார்க்குறதுக்கு நமக்கு எவ்வளோ ஆசையாக இருக்குது இல்லைங்களா. இதுக்கு சாத்வீகமான உணவுன்னு பேரும். இது சத்துவகுண ஆதிக்கத்தை அதிகப்படுத்தி நம்முடைய மனதிற்கு ஒரு சாந்தத்தையும் அமைதியையும் இது போன்ற நல்ல உணவுகள் ஏற்படுத்தி தருவதாக அவர் குறிப்பிடுகிறார். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சில பேர் நீங்கள் பார்க்கலாம், காரம், புளி, உப்பு, உச்சூடை அதிகப்படுத்தக்கூடிய பொருட்கள், பட்டை, சோம்பு, கரம் மசாலா, சீக்கிரமாக உடம்பில் பரவக்கூடிய ஒரு உணவுப் பொருள். உதாரணமாக சொல்லணும்னா நல்லெண்ணெய். அது நம்ம நிறைய பேர் சில பேர் பார்க்கலாம், நீங்கள் நிறைய அது போட்டுன்னு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்றது, ஒரு எண்ணெய் பசையே இல்லாமல் வறட்சியாக சாப்பிட்றது. சில பேருக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாகிடுமோன்னு பயந்துக்கிட்டு ரொம்ப வறட்சியான உணவுகளை சாப்பிடுவாங்க. புளிச்சுக்கிட்டு அப்படியே எதுக்கழிச்சுக்கிட்டு வரக்கூடிய உணவுப் பொருட்கள், ஊறுகாய் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்படி இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் நம்முடைய மனதில் உள்ள ரஜோகுணத்தை வளர்த்து விடுகிறது என்கிறார் கண்ணன் தான் குறிப்பிடக்கூடிய பகவத்கீதையில். இந்த ரஜோகுணம் அதிகமானால் அதை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, மனசை பரபரப்புடன் இயங்க செய்யும். அந்த எல்லாத்துலேயும் ஒரு பரபரப்பு, கிடைக்காத ஒரு பொருளில் நமக்கு கிடைக்காமல் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு வேதனையை அது ஏற்படுத்தி தரும். அதனால் ரொம்ப ஒரு சோகத்தையும் ஒரு மனக்லேசம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் நோய்களையும் இது போன்ற உணவுகள் வரவழைத்து விடுகின்றன என்கிறார். பக்குவப்படுத்திட்டோம். ஒரு பொருள் நம்ம தலை சமைச்சிருக்கோம் வச்சுக்கோங்களேன், சாயங்காலம் ஆகிடுச்சு, ராத்திரி ஆகிடுச்சு, அதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுது. அந்த மாதிரி காலையில் பண்ணின ஒரு பொருளை நம்ம இரவு நேரங்களில் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிடும் பொழுதும் என்ன ஆகும்னு அவர் சொல்கிறார். அதுபோல் சமைக்கும் பொழுது இருந்த ஒரு சுவையானது கொஞ்சம் நேரம் கழித்து அது மாறிப்படும். அந்த மாதிரியான ஒரு சுவை மாற்றம், அதனுடைய வாசனையில் ஏற்பட்ட ஒரு மாற்றத்தையும்
நம்ம வந்து புரிஞ்சிக்காம ஒரு உணவை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரியான பொருட்களை எல்லாம் கெட்ட நாத்தத்தோடு இருக்கக்கூடிய உணவு இதையெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது என்கிறார். இப்படி மற்றவங்க சாப்பிட்டு சில பேர் நீங்கள் பார்க்கலாம் கடிச்சிட்டு கொடுப்பாங்க, கடிச்சிட்டு கொடுத்ததை இன்னொருத்தர் வாங்கி சாப்பிடக்கூடாது என்கிறார். அதுக்கு உச்சிஷ்ட போஜனம்னு பேர். அது போன்ற பொருட்களையும் சாப்பிடுவதால் நம்முடைய மனதில் தமோகுணம் அப்படிங்கிற ஒரு குணம் வளர்ந்து அதனால் மனிதர்கள் சோம்பேறித்தனமாகவும் அடிக்கடி தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. எந்த ஒரு செயல்லையும் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துடும், பாசிட்டிவான ஸ்ட்ரோக்ஸ் வராது. அதனால் எப்போவுமே நம்ம வந்து உணவினுடைய விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்படி உணவினுடைய சத்து மாறாமல் இருப்பதற்கான பாத்திரங்கள் என்ன, எந்த இலை நல்லது, மண் பாத்திரம் ரொம்ப ஆரோக்கியமானது, கீதையில் குறிப்பிடக்கூடிய அந்த நல்ல விஷயங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்க்கணும். சேர்த்து அது ஒரு உணவு முறையில் நம்ம கொண்டு வரும் பொழுது நம்முடைய ஆயுளானது வளர்கிறது, நம்முடைய மன வலிவும் உடல் வலிவும் கூடுகிறது, சுகமான உடல் வளர்ச்சியை பெறுகிறோம். மாத்திரமல்ல, நம்முடைய மனசிலும் எப்போவுமே ஒரு சாந்தமும் அமைதியும் நிலவக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. அதனால் உணவில் நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். நமக்கு நீண்ட ஆயுளை ஏற்படுத்தி ஒரு மருத்துவரிடம் செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது என்ற விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி, வணக்கம்.